தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சுட்டு மற்ற ஹீரோக்களை மெர்சலாக்கிட்டு வரவர் தான் நம்ம இளைய தளபதி விஜய். இவர் இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிக்க அடித்தளமாக இருந்த படத்துக்கு முதல்ல வடிவேலு தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அது என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எழில் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த துள்ளாத மனமும் துள்ளும் தான் அந்த படம். எழிலோட அறிமுக படமான இந்த படம் சார்லி சாப்ளின் நடித்த சிட்டி லைட்டுங்கிற படத்தை மையக்கருவாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த துள்ளாத மனமும் துள்ளும். எழிலுக்கு இது ஃபஸ்ட்டு படங்கிறதுனால முதல்ல யாருமே இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கல. அப்போது டைரக்டர் எழிலுக்கு வடிவேலுக்கிட்ட இந்த கதையை சொல்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கதையை கேட்ட வடிவேலு கதை சூப்பராக இருக்குது, இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேனானு கேட்டிருக்காரு. எழிலும் வடிவேலுக்கிட்ட இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சரி, இன்னும் 6 மாதம் கழிச்சு வாங்க, அதுக்குள்ளே வேறு யாராவது உங்களுக்கு இந்த கதையில் நடிக்க வைக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நடிக்க வைங்க, இல்லைனா நானே நடிக்கிறேன்னு வடிவேலு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த கதையை கேட்ட ஆர்பி சௌத்ரி இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. விஜயும் கதையை கேட்டுட்டு பிடிச்சி போக அவரும் நடிக்க சம்மதிச்சிட்டாரு. அப்புறம் எழில் விஜய்க்கு ஏற்ற மாதிரி கதையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுக்கப்பட்டது தான் விஜயின் மிகப்பெரிய வெற்றி படமாக 1999 ரிலீஸ் ஆன துள்ளாத மனமும் துள்ளும். விஜய் தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்களை சேர்க்க காரணமாக இருந்த படங்களில் இந்த படமும் ஒன்று. ஆனால் இந்த படத்துக்கு முதலாக நடிக்க இருந்தது வடிவேலுதாங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.